எதுவுமே தெரியாத ஒரு 10 பேரை லைன்ல உட்கார வச்சுட்டு வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட்டா எல்லாமே உண்மையாருமா? ஏங்க ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே, நீங்களே சொல்லுங்க. விஜய் அவர்களை தாக்கி பேசினா நான் ஃபேமஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற நிறைய பேத்துக்குள் இருக்குது. இத்தனை நாளா பாத்தீங்கன்னா ஜூலி அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொருத்தர் இந்த மீசையில வச்சிருப்பாரு அவரும் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ அதான் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பண்றாப்புல. அதாவது ஒரு விஷயம் தெளிவா சொல்ல போனா, ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பேசுறது எல்லாமே நம்ம கேட்கும்போது நம்ம அப்படியே மெய் மறந்துடுவோம். மெய் மறந்துட்டோம்னு வச்சுக்குவேன், இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு போயிடுவாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவர் பேசிட்டு இருக்கிறாப்புல. ரீசெண்ட் டைம்ல சோசியல் மீடியால நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்களே, விஜய் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை அவர் பேசிட்டு இருக்காப்புல. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ வீடியோஸ் கூட ட்ரெண்ட் ஆயிட்டு, அதாவது டிவிகே சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் உட்கார வச்சிருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் உட்காந்து அவங்ககிட்ட எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் எவ்வளோ தெளிவாக பேசிட்டு இருக்கிறாப்புல. அதாவது விஜய் அவர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் தற்கொலை மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. மக்களை உண்மையாவே கேட்டீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் தான் தற்கொலை மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் கான்ஃபிடென்ட்டா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பொய்யான விஷயங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. என்னடா அது, அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவர் தெளிவாக தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மக்களை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சிருக்கு, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் சொல்ற மிக முக்கியமான கருத்து, ஒரு நடிகனுக்கு அரசியல் தெரியுமா? அவருக்கு நடிக்கத்தானே தெரியும், அவருக்கு என்ன அரசியல் தெரியும், அவருக்கு அரசியல் ஜீரோவா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றது யாரு? அவரும் பார்த்தீங்கன்னா சினித்துறையில் இருக்கிற ஒரு ஆளு. ஜேம்ஸ் வசந்தன் என்கின்ற சினிமா துறையில் இருக்கிற ஒருத்தர் அரசியல் பேசலாம், ஆனால் சினிமா துறையில் வந்து ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு பாக்குறது அப்படின்னு தெரியல. விஜய் அவர்கள் ஊழல் செய்யலையா? அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷமா சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் 2500 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருப்பாரு. ஆனா கிட்டத்தட்ட 750 கோடி 800 கோடி தான் அவர் கணக்கே காட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாப்புல. அப்ப அங்க கேள்வி கேட்ட நபர்னால எதுவுமே சொல்ல முடியல. அவரும் பாத்தீங்கன்னா அவர் வந்து சினிமால தான் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாப்புல, இப்ப அரசியல்ல வந்து ஊழல் எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சரியான புரிதல் இல்லாம நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஆக்சுவலா இவர் சொல்றது உண்மையா? அதாவது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 2500 கோடி சம்பாதிச்சிருப்பாரா? இதுவும் பாத்தீங்கன்னா அவர் தாராளமா அடிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 30 வருஷமா சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறாப்ல, ஆனா அவர் 2500 கோடி எல்லாம் சம்பாதிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. விஜய் அவர்களோட ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா எஸ்ஏசி அவர்கள் நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா காசே வாங்காம நடிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒரு பேசிக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 1990கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சங்கள்ல தான் அவர் சம்பளமே வாங்கியிருக்கிறாப்புல. காதலுக்கு மரியாதை, துலாதனமும் துள்ளும் போன்ற படங்களோட வெற்றிக்கு அப்புறமா தான் அவரோட சம்பளம் பாத்தீங்கன்னா கோடிகள்லயே மாற ஆரம்பிச்சிருக்குது. 2000 இருந்து 2015 வரைக்கும் அந்த கில்லி, போக்கிரி இந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் அவரோட சம்பளம் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 10 கோடியில இருந்து 25 கோடியா இருந்துச்சு. அதே மாதிரி 2016 இருந்து 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட சம்பளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50ல இருந்து 70 கோடியா தான் இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மெர்சலு, சர்காரு போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருந்த சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லியோ அப்படிங்கிற படத்துக்காக கிட்டத்தட்ட 150 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அடுத்தது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்துக்காக இவர் 200 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவர் 270 கோடி எல்லாம் சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த புள்ளிவரங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோராயமா இவர் வந்து இது வரைக்கும் 800ல இருந்து 1000 கோடி தான் சம்பளமே வாங்கியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லுதுங்க. ஓ, அப்ப 2500 கோடி எல்லாம் அவர் சம்பளம் வாங்கியிருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுலாம் வாங்கியிருக்க மாட்டாரு. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல தான் அவரோட சம்பளம் அதிகமா இருக்குதே தவிர, இதுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 50-60 கோடி தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயமே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அமௌண்ட் டாக்ஸா பே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் ரீசெண்ட் டைம்ல நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க தான். ஷாருக் கான் தான் ரொம்ப அதிகமா பே பண்ணிட்டு இருந்தாரு. அவரெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் ரீசெண்டா பாத்தீங்கன்னா 90 கோடி பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வெளியாச்சு. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தோராயமா எத்தனை கோடி டாக்ஸ் கட்டியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 350 கோடி டாக்ஸ் கட்டியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லுது. இப்ப பாத்தீங்கன்னா 800 கோடியில இருந்து 1000 கோடி அவர் சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது இல்லையா? இப்போ ஒரு 1000 கோடின்னு வச்சுக்கோங்க, ஹையஸ்ட் அமௌண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்ஸ் இது வரைக்கும் 350 கோடி சொல்லியிருக்காரு, 300 கோடின்னு வச்சுக்கோங்க. 1000ல 300 போச்சுன்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட 700 கோடி இருக்கா? இது இல்லாம பாத்தீங்கன்னா இவர் வீடு கட்டியிருக்கிறாப்ல, இடம் வாங்கியிருக்கிறாப்ல, ஜுவல் வாங்கியிருக்கிறாப்ல, இது இல்லாம காரு, லொட்டு லொசுக்குன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? இவர் சம்பாதிச்ச விஷயங்கள்ல இருந்து தான் இதெல்லாம் வாங்க முடியும். இவ்வளவு விஷயங்களுக்காக இவர் அமௌண்ட் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு இல்லையா? இப்ப சொல்லுங்க, விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் போக பாத்தீங்கன்னா 700 கோடிக்கு மேல என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேட்புமனுல தாக்கல் பண்ணியிருக்கிறாப்ல. ஆனா திமுக இருக்கிறவங்க எவ்வளவு சொன்னாங்க? ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட எங்கிட்ட 3.5 கோடி தான் இருக்குது அப்படிங்கிறாரு, காரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. உதயநிதி அவர்களும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்கிட்ட 7-8 கோடி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாப்ல. இப்ப சொல்லுங்க, யார் உண்மை சொல்றா?
அதாவது ஜேம்ஸ் வசந்தன் மாதிரியான ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால என்ன வருதோ அது எல்லாத்தையுமே உண்மை நம்பி பேசுற ஆட்களுங்க. அதாவது இப்ப அவர் இன்னொரு விஷயத்தை கூட சொன்னாப்ல, விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த படத்துக்கு காம்பன்சேட் பண்ற விதமா இன்னொரு படத்தை நடிச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா? அது சோசியல் மீடியால தானே ஸ்ப்ரெட் ஆச்சு, யாருமே அபிஷியலா சொல்லவே இல்லையா? அதை பத்தி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இப்ப நான் கூட சொல்றேன், விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா 70வது ஒரு படம் நடிக்க போறாப்ல, 69 மட்டும் இல்ல 70வது படம் நடிக்கிறாரு, அது லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால போட்டு விட்டா அதை கூட நாளைக்கு எடுத்து அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களோட அறிவு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே. சோசியல் மீடியால நடக்கிறது எல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இவங்களும் இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வருத்தமா இருக்குது. யாரோ ஒரு 10 பேர் கிடைச்சிட்டாங்க, எதுவுமே தெரியாதவங்க கிடைச்சிட்டாங்கன்னா சும்மா அளந்து அள்ளி விட்டுறது. அந்த இன்டர்வியூ செஷன்ல ஒரு பொண்ணு கேட்கறாங்க, இது வரைக்கும் விஜய் அவர்கள் மக்களுக்காக நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. அதுக்கு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் மிகைப்படுத்தாதீங்க, அவர் பெரிய லெவலா செலவு பண்ணல, ஒரு லட்சங்கள் தான் செலவு பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கருத்துக்களை முன்வைக்கிறாப்புல. விஜய் அவர்கள் இது வரைக்கும் எவ்வளவு நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காரு, எத்தனை பேருக்கு எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி இருந்த தளபதி விஜய் அவர்கள் எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காரு, எத்தனை நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பார்க்குற உங்களுக்கே தெரியும். ஆனா இது எல்லாம் எப்படி நீங்க போய் அவரெல்லாம் செலவே பண்ணல அப்படின்னு ஓப்பனா சொல்றீங்க அப்படிங்கிறது சத்தியமா புரியலங்க. இப்போதைக்கு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களை பற்றி பேசுறது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தேவையில்லாத நிறைய கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேசுற கருத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதி உண்மை பாதி பொய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாப்ல. அரசியல் கருத்துக்களை கேட்கணும், அரசியல் கருத்துக்களை எல்லாம் விவாதிக்கணும் அப்படின்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்களை கேளுங்க. அதே மாதிரி இந்த அரசியல் பணிகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க இல்லையா, மக்களுக்காக போராட்டங்கள் நடத்துறாங்க இல்லையா, மக்களுக்காக மெனக்கெட்ட ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு நீங்க இன்டர்வியூ எடுங்க, அவங்க தெளிவா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க சினிமா துறையில இருக்கிறவங்களையே கூட்டிட்டு நீங்க அரசியலை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இவர் வந்திருக்கிறாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவர் வந்திருக்கிறாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு தயவு செஞ்சு கேட்டு டிஆர்பிக்காக இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா. ஒரு காலகட்டத்தில் இவங்க என்ன சொன்னாலும் நம்மலாம் கேட்டுட்டு போய்க்கலாம், ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ அவங்களே சொல்றாங்க அப்படின்ட்டு. இப்பதாங்க எல்லாமே நெட்லயே இருக்குது, நம்மளே பார்த்தாலே தெரிஞ்சிருங்க இவங்க எந்த அளவுக்கு உண்மை பேசுறாங்க எந்த அளவுக்கு பொய் பேசுறாங்க அப்படின்ட்டு. ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் பேசுறாரோ, எந்த அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கும் அரசியல் எல்லாம் தெரியும்பா, நானும் ஆரம்ப காலத்துல இருந்தே அதெல்லாம் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரோ, அந்த சைடு விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காப்புல. உங்களுக்கு தெரிஞ்சதுல ஒரு 20% கூட அவருக்கு தெரியாது. அதே மாதிரி ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இன்னொன்னு சொல்றாப்புல, என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அவர் இப்பவும் பாத்தீங்கன்னா சேட்டர் ஃபிளைட்ல தானே போறாரு, 25 லட்ச ரூபாய் செலவு பண்ணி தானே ஒரு பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு, அப்புறம் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்றாப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாப்புல. இப்போ என்கிட்ட பைக் இருக்குது, நான் எங்கேயாச்சும் போறேன்னா நான் பைக்ல தான் போவேன். என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா என்னை விட கொஞ்சம் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அதிகமா இருப்பான், அவன் எங்க போனாலும் கார்ல தான் போவான். சரி, இப்படி இருக்கும்போது இப்போ ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே எடுத்துக்கோங்க, அவர் ஒரு செலிபிரிட்டி. அப்ப அவர் எப்படி போனாலும் பாத்தீங்கன்னா அவரு பாத்தீங்கன்னா பைக்லயே போவாரு, அவரும் கார்ல தான் போவாரு, ஃபிளைட்ல தான் போவாரு. இருக்கிறவங்க தன்னோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. விஜய் அவர்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, அதனால அவர் போறாப்ல. உங்களுக்கு அதுல என்ன இருக்கு? ஆக்சுவலா அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் சரியா தெரியலங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்களால எதுவுமே பதில் சொல்ல முடியல. இவர் என்னன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டே இருந்தார் இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா இவர் சொல்றது எல்லாமே உண்மையாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸும் நம்பிட்டாங்க. அங்க இருந்தவங்களை சொல்றேன், தூத்துக்குடி துப்பாக்கி சூடப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் டிவியில பார்த்தா யார் சொல்றா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாப்புல. முதல்வருக்கு தெரியாம எப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் கேள்வி கேட்டிருக்கிறாப்புல. ஆக்சுவலா ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது அப்படின்னா அதுக்கு முதல்வர் தான் பர்மிஷன் கொடுக்கணுமா? அதாவது ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது அப்படின்னா அது எதனால நடக்கும்? அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பயங்கரமா சீர்குலைஞ்சிரும், யாருனாலையுமே கண்ட்ரோல்ல எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்துடும். அப்பதான் அங்க துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது நடத்துவாங்க. இது கண்டிப்பா பர்மிஷன் கேட்டுதான் நடக்கணும். ஆனா யாரு முதல்வர் வரைக்கும் பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்போதைக்கு அந்த சுச்சுவேஷனை சரி பண்றதுக்காக வட்டாட்சியர் கோட்டாட்சியர் கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் சட்டமும் சொல்லுதுங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா முதல்வர் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை இவர் சொல்றதா உண்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனா அவர் சொன்னதே பாத்தீங்கன்னா தப்புதாங்க. அது முதல்வர்கிட்ட தான் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கறக்குள்ள இங்க என்ன வேணாலும் நடந்துரும். அங்க அப்ப நடந்துட்டு இருக்கிற சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும் அப்படின்னா அப்போதைக்கு அந்த மாவட்டத்துல யாரு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம அவசரமா பர்மிஷன் வாங்கிட்டு கூட அதை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரிதான் சட்டம் சொல்லுது. அதே மாதிரி இந்த கடைசி 2-3 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு, இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காத ஒரு மாநிலம் எது அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாப்புல.
அவங்க சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் என்ன இது இருக்கு? அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு இல்லையா? அந்த கேஸ் அப்ப பாத்தீங்கன்னா இவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல இந்த பொண்ணு ஏன் அங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புனாப்ல. அதாவது இந்த பொண்ணு மேலதான் தப்பு, இந்த பொண்ணு ஏன் அந்த டைம்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட போச்சு, ஏன் அங்க குற்றம் நடக்குதுன்னு, இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியாதா, ஏன் அந்த டைம்ல போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு எகென்ஸ்டா தான் இவர் ஒரு கருத்தை கூட பதிவு பண்ணாப்ல. இவரோட ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பக்கமே ஒரு குற்றம் நடந்துட்டு தான் இருக்குது, அந்த குற்றம் பாத்தீங்கன்னா இங்கேயும் நடக்குது, இதனால என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு விஷயத்த பதிவு பண்றாப்ல. இது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க. அந்த இன்டர்வியூல அவர்கிட்ட கேட்கப்படுற முதல் கேள்விக்கு அவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாடு பாத்தீங்கன்னா வளர்ந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குது, அதாவது தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது. இவ்வளவு வளர்ச்சியை போயிட்டு இருக்கும் போது அதை கொண்டு போய் ஒரு குரங்கு கையில கொடுக்குறதா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சியெல்லாம் அவங்க வந்து வீணாக்கிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்றாப்ல. ஆக்சுவலா அவருக்கு ஒரு விஷயம் தெரியல போல இருக்குது. கண்டிப்பா டிஎம்கே ஆட்சியில பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான வளர்ச்சிகள் எல்லாம் இருக்குது, ஆனா கடனும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது அப்படிங்கிறதா உண்மையான விஷயமே. தமிழ்நாட்டோட கடன் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேல அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வர்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பர்சனலா நான் சொல்றேங்க, அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அதாவது டிஎம்கே ஆட்சி ஆகட்டும் ஏடிஎம்கே ஆட்சி ஆகட்டும், கிராமப்புற வளர்ச்சிகள் அப்படிங்கிறது பெரிய அளவு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேள்விக்குறிதாங்க. இதுவே நான் இருக்கிற ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு மேல ஆகுது, இனிமே ரோடு போடவே இல்லை, எங்க ஏரியால இன்னும் ரோடு போடல. அதே மாதிரி சரியான தரமான பஸ் வசதி கிடையாது. மருத்துவமனைகள் எல்லாம் பயங்கரமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. அதாவது இப்ப கோயம்புத்தூர், பொள்ளாச்சி போன்ற பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓரளவுக்கு இருக்குதுங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு கீழ இருக்கிற இடங்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியுமா? மோஸ்ட்லி கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே பிரைவேட்டா ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க. அந்த கிளினிக்கையும் பார்த்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பாக்குறதுக்கு அவங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. குறிப்பிட்ட டைமுக்கு யாருமே வர்றதும் கிடையாது. அதே மாதிரி இந்த டெலஸ்கோப்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எத்தனை டாக்டர் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாளா நானும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் செக் பண்ணதே கிடையாதுங்க. இது வரைக்கும் நீங்க வந்து சளின்னு போங்க, காய்ச்சல்னு போவாங்க, வயிற்று வலின்னு போங்க, ஏதோ ஒரு நோய் எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அவங்க வந்து டெலஸ்கோப்ல செக் பண்ண கூட மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது சீல் கட்டையில வந்து ஒரு பிரிண்ட் மாதிரி ஒன்று அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன வியாதி சொல்றீங்களோ அதுல வந்து அந்த மருந்து மட்டும் டிக் பண்ணி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறக்கே பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க உண்மையாலுமே போய் பாருங்க. ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி, நீங்க கடைசியா எப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட தரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதாவது நீங்க வந்து சிட்டி சைடா இருக்கிறங்காட்டிக்கு சிட்டி சைடு எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பயங்கரமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் வாங்க, கிராமப்புறங்களுக்கு வாங்க. அதே மாதிரி எஜுகேஷன், ஒரு பட்ஜெட் ஒதுக்கும்போது பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நம்ம எஜுகேஷனுக்கு தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எஜுகேஷன்ல வந்து தரமா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. அதனடா எல்லாருமே பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதே எக்ஸாம்பிள் மறுபடியும் கிராமப்புறங்களுக்கே வாங்க. கிராமப்புறங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது நான் படிச்ச ஸ்கூல் பாத்தீங்கன்னா சுத்து வட்டாரத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்கூல், 100% தேர்ச்சி விகிதம் பெற்று இருந்த ஸ்கூல். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல யாராச்சும் சேர்த்தறதுக்கு முன் வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த ஸ்கூல்ல 11th 12th எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்குது. சுத்து வட்டாரத்துல எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல்லயுமே ஸ்ட்ரென்த் இல்ல. +1 +2 எல்லாம் கிட்டத்தட்ட 20-30 பேர் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற வருத்தமான சூழ்நிலையும் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா இப்ப பிரைவேட் ஸ்கூலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த அளவுக்கு இல்லப்பா, ஸ்ட்ரிக்டே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க கோச்சிங் எந்த அளவுக்கு கொடுத்தாலும் ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாள்ல எதுக்கு அதிகமா செலவு பண்ணுவான்? உண்ண உணவு, உடுக்க உடை, ஈர்க்க ஈடுபடும், இந்த 3 தான் இவ்வளவு நாளா இருந்துச்சு. ஆனா இப்ப இதுக்கெல்லாம் தாண்டி எஜுகேஷனுக்கு தான் இவன் அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் உங்களுக்கு தெரியாமையா போச்சு. நான் படிச்சது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் படிக்கும் போதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப தெளிவா இருந்துச்சு, ரொம்ப தரமா இருந்துச்சுங்க. அதாவது ஒரு மாஸ்டர் வர்றாங்கனாலே அவங்கள பார்த்து பயந்துக்குவோம், அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கும். நாங்க படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா 100% தேர்ச்சி விகிதமெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்களேன், அது அப்படியே மாறி போச்சு. அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஸ்ட்ரிக்டே இல்ல அப்படிங்கிறதுனாலதான் எல்லாருமே பிரைவேட் ஸ்கூலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்களே கிட்டத்தட்ட 40 ரூபா 50 ரூபா செலவு பண்ணி தான் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதாவது நான் வந்து காலேஜுக்கே பாத்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா தான் செலவு பண்ணேன். ஆனா இப்போ வந்து எல்கேஜி யூகேஜிக்கே அவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுங்க. நம்ம வந்து வளர்ச்சி இந்த 10 வருஷம் வந்து பயங்கரமா வளர்ந்துருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சப்பவே பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சி எல்லாம் வந்துருச்சு. அதாவது அப்பவே இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட தேவைகள் ரொம்ப வளர்ந்துருக்குது அப்படிங்கிறதா உண்மையான விஷயமே. அந்த தேவைகளை எல்லாம் இப்ப இந்த கவர்மெண்ட் பூர்த்தி செய்தா, அடிப்படை தேவைகள் எல்லாம் அவங்க பூர்த்தி செய்யறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. இது வந்து 2 ஆட்சிகளிலுமே இருக்குது. இது ஒரு ஆட்சி மேல வந்து நான் குற்றம் சொல்ல விரும்பல. ஆனா 2 ஆட்சியிலுமே இது இருக்குது அப்படிங்கிறதா உண்மையான விஷயமே. மக்களை இங்க எந்த கட்சியுமே தாழ்த்தியோ இல்ல குறைச்சோ நான் பேச விரும்பலங்க. அதாவது எல்லா கட்சியிலுமே நிறைய விதமான குறைபாடுகள் இருக்குதுதான். ஆனா வந்து உங்க கட்சியில் இருக்கிற குறைபாடுகளையே நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க அப்படின்னா இதுல எந்த மாதிரியான அரசியல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா புரியல. இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க, இந்த ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா நிறைய குறைபாடுகள் இருந்துச்சு இல்லையா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துச்சு இல்லையா, அதை பத்தி எல்லாம் நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்களா?
வாயவே திறக்க மாட்டேறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு சோசியல் மீடியால நீங்க உட்கார்றீங்க, உங்க கருத்துக்களை பதிவு பண்றீங்க அப்படின்னா, நீங்களும் நிறைய விஷயங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு வந்து பேசுங்க. நீங்க வந்து சும்மா சோசியல் மீடியால வர்றதையெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு நீங்க எதுக்கு? நீங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி, நீங்க வந்து பேசுறதெல்லாம் சரியா தான் இருக்கும்னு நினைச்சு உங்களை இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. நீங்க என்னடான்னா சோசியல் மீடியால வர்றதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்களே, என்ன சொல்றதுன்னு தெரியல. ரீசென்ட் டைம்ல இங்க இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வர்ற எல்லா விஷயத்தையும் உண்மைன்னு நினைச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எங்க கொண்டு போய் அடிக்கிறதுன்னு தெரியல. மக்களை என்ன பொறுத்தளவு கேட்டீங்கன்னா, இப்ப ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாப்ல. ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவர் சரியா தான் பேசுறாப்ல. ஆனா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா காத்து வாக்குல அடிச்சு விட்டு போயிடுறாப்ல. விஜய் அவர்கள் 2500 கோடிக்கு மேல இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்காருன்னு இவரெல்லாம் சொல்றாரு இல்லையா? ரீசென்ட் டைம்ல ஒரு 10 படங்களுக்கு முன்னாடி இருந்தா அவர் 100 கோடிக்கு மேலேயே சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறாப்ல. இப்ப அது வந்து அவரோட பிலிம் கரியர்ல பாத்தீங்கன்னா இப்ப 65க்கு மேல அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா சம்பளம் வாங்கியிருக்கிறாரு. இவர் வாங்கின சம்பளத்துக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸும் அவர் பே பண்ணிட்டு தான் இருக்கிறாப்ல. அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாத்தையும் எல்லாம் அடிச்சு விட்டு போறதுலாம் கிடையாது. இந்த வீடியோ எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் ஜெயிச்சு சிஎம் ஆயிருவாரு அப்படிங்கறதுக்காக கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து திமுக அரசு வந்து மறுபடியும் ஆட்சி வந்தாலும் எனக்கும் பிரச்சனை கிடையாது. இடைப்பட்ட தரகர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதாவது சோசியல் மீடியால வர கருத்துக்கள் இதெல்லாமே நம்பாதீங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி, ஜெமினிலேயே நீங்க அடிச்சீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே அதுலயே வந்துருது. சோ நீங்க அதுல செக் பண்ணி பாருங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்ட்டு. எல்லாத்தையுமே நம்பிட்டு சோசியல் மீடியால சண்டை கட்டாதீங்க. அதே மாதிரி தப்பான கருத்துக்களை பரப்பிட்டு இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி டிஃபண்டும் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. இன்னொரு விஷயத்தையும் நான் மென்ஷன் பண்ணேன் இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா நகரப்புறங்கள்ல தான் அதிக வளர்ச்சி இருக்குது, கிராமப்புறங்கள்ல வளர்ச்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா? கண்டிப்பா அது உண்மைதாங்க. கிராமப்புறங்கள் எல்லாம் பெரிய அளவு வளர்ச்சி வந்து நம்ம பார்க்க முடியறது இல்லை. நகரப்புறங்கள் தான் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்குதே தவிர கிராமப்புறங்கள் எந்த அளவுக்கு அவங்க வந்து கண்டுக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியலங்க. இங்க வந்து இன்னுமே மக்கள் வந்து அடிப்படை வசதிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. சொல்லப்போனா இங்க இருக்கிற வாட்டர்மேன் இருக்கார் இல்லையா? அதாவது டெய்லியும் தண்ணி எல்லாம் திறந்துருவாங்க இல்லையா வாட்டர்மேன், அவங்களுக்கே பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் தான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவரே பாத்தீங்கன்னா அந்த கான்ல தண்ணி எல்லாம் திறந்துடாம சுத்திட்டு இருக்கிறாப்புல. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் இங்க நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நகரப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இங்க 100 200க்காக சண்டை கட்டிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அங்க நாங்க வந்து பெரிய மாநிலம், வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏர்போர்ட்ல இருந்து எல்லாமே புதுசு புதுசா கட்டி திறந்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு என்னங்க சம்பந்தம்? நாங்க வந்து டெய்லி ஃபிளைட்ல எல்லாம் போக வேண்டியது இல்லை. ஆனா நாங்க டெய்லியும் பாத்தீங்கன்னா இப்ப பேருந்துல போயிட்டு இருக்கிறோம். அதனால பேருந்து எங்களுக்கு தரமா கொடுங்க, மருத்துவ வசதி தரமா கொடுங்க, கல்வியை தரமா கொடுங்க, சாலை வசதிகளை தரமா கொடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிராமப்புறங்கள்ல தேவைப்படுது. கண்டிப்பா இதை யாரு பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இனி அடுத்து வர்ற ஆட்சியாவது கிராமப்புறங்களையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோ பதிவிடுறேன். மறக்காம இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னா மறக்காம கன்வர்ஸ்லயே என்ன திட்டிக்கோங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த ஜேம்ஸ் வசந்தன் மாதிரியான ஆட்களை எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவங்க பேசுற 100 விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா 70-80 பேசையும் பாத்தீங்கன்னா பொய்யா தான் இருக்குது. இது தெரியாம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சூப்பரா பண்ணிட்டாப்ல, தற்குறிகளுக்கெல்லாம் இவர் தெளிய வச்சுட்டாப்ல, வாய் அடைச்சிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, தயவு செஞ்சு உண்மை நிலவரம் என்ன அப்படின்ட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் சேர்ந்து தற்குறியாயிராதீங்க இவங்க எல்லாம் பேசுறதை கேட்டு. நீங்க ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களோட டிஆர்பிக்காக விஜய் அவர்களை எல்லாம் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களை எல்லாம் வச்சு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒர்த்து அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா புரியல. மக்கள் 4 விஷயங்களை கத்துக்கிறதுக்காக ஏதாவது இன்டர்வியூ பார்ப்பாங்களே தவிர இந்த மாதிரியான கருத்துக்கள், இந்த மாதிரி பொய்யான கருத்துக்களை எல்லாம் வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்களே, இதை பத்தி எல்லாம் என்ன சொல்றது அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல.